இன்றைக்கி ஹிந்தியில் டே 1. இதில் வந்து இன்றைக்கி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற பிள்ளையார் சொல்லியுடன் ஆரம்பிப்போம். அம்மா அப்படிங்கிறதுக்கு மா, தாய்க்கு மாதா, அப்பா பப்பா, தந்தைக்கு பிதா, தம்பிக்கு சோட்டா பாயி, சோட்டி பஹின் அப்படின்னா தங்கை, அத்தை அப்படின்னா பூவா, சித்தப்பா சாச்சா, சித்தினா மௌசி. மௌசிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஸ்கூலில் வேலை பார்க்குற ஆயா, அவங்கள ஸ்கூலில் ஸ்வீப்பர்ஸ் ஆயாம்போம், அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஸ்வீப்பர்ஸை ஆயான்னு சொல்லுவோம், ஒரு முறை வச்சு கூப்பிடுவோம். அது மாதிரி அங்கே வந்து ஸ்வீப்பர்ஸை மௌசின்னு காமனாக மௌசின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். உருளைக்கிழங்குக்கு ஆளுன்னு சொல்லுவோம், முட்டைக்கோஸுக்கு பந்தா கோபி ஹிந்தியில், பாகற்காய்க்கு கரேலா, கேரட்டுக்கு காஜர், முள்ளங்கிக்கு மூலி, வெண்டைக்கு பிண்டி, பூசணிக்காய்க்கு பேட்டா, வெள்ளரிக்காய்க்கு கீரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு பியாஜ்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பியாஜ், வெங்காயத்துக்கு பியாஜ். தாகம் வந்தால் பியாஸ் இந்த லாஸ்ட்டு லெட்டர் மட்டும் மாறும். அதுக்கப்புறம் பூண்டுக்கு வந்து லசூன் அப்படிம்பாங்க. கத்திரிக்காய்க்கு பைங்கன், தக்காளிக்கு டமாட்டர், சுரைக்காய்க்கு கியா, காராமணிக்காய்க்கு லோபியான்னு சொல்லுவாங்க. இஞ்சிக்கு அதரக்கு, மாங்காய்க்கு ஆம்னு சொல்லுவாங்க. அதுக்கு போக கொஞ்சம் வந்து டைரெக்ஷன் பார்ப்போம். உள்ளே அப்படின்னா அந்தர், தொலைவுனா தூர், இலைக்கு பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பஹார்னா வெளியே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுக்கு லம்பான்னு சொல்லுவாங்க. லம்பானா ஒரு பக்கம் வந்து படா லம்பா அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரம்னு அர்த்தம். பூங்கா தோட்டம் இதுக்கு வந்து பகிஷான்னு சொல்லுவாங்க. எலும்புக்கு கட்டின்னு சொல்லுவாங்க. சூகானா எலி. மட்கானா ஐஸ்கிரீம் இது அதாவது மண்கலையம் இருக்குல்ல, அதான் மட்கான்னு சொல்லுவாங்க. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்ல, மண்கலையம், மட்கா குல்பி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹிந்தியிலேருந்து வந்த வார்த்தை தான். குர்ச்சினா நாற்காலி. அப்புறம் வந்து தெற்கு திசை வந்து தக்சின்னு சொல்லுவாங்க. முதலாளினா மாலிக்னா முதலாளி. அப்புறம் வந்து தொழிலானா மச்தூர்னா தொழிலாளி. நம்ம செப்பல்ங்கிற வார்த்தை பேசுகிறோம் இல்லையா, அது வந்து ஹிந்தியிலேருந்து வந்தது தான். அது வந்து செப்பல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஹிந்தியில் வந்து இங்கிலீஷ்னால் சாண்டல், நம்ம தமிழில் வந்து செருப்பு தான். அப்புறம் வந்து பசிக்குது அப்படிங்கிறதுக்கு பூக்கு, பசிக்கிறது அப்படின்னா புக் லகஹே அப்படி சொல்லுவாங்க, பசி வந்துச்சு. காய்ச்சலுக்கு புக்கார் அதுதான். தர்த்துனா வலி. அப்புறம் துகான்னா கடை. நம்மளுக்கு மெடிக்கலுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து தவாத்கா துகான் அப்படின்னா மருந்து கடை. அப்புறம் நான்னா மை, நாங்கள்னா நாம் அனைவரும், ஹம் லோக். அப்புறம் வந்து தும் லோக் அப்படின்னா நீங்கள் அனைவரும், ஆப்னா நீங்கள். பொதுவாக வந்து தும் அப்படிங்கிற நம்ம எப்போவுமே மரியாதையான வார்த்தைகளை மட்டும் கற்றுக்குவோம். தும்னா நீங்கள். வக்னா அவன் அவள் அந்த, அதுதான் வகு. யக்னா ஈவன் இவள் இந்த வகு. சாயியேனா வேணும் அப்படின்னு அர்த்தம். அதே நகி சாயியே அப்படின்னா வேணான்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் பற்றி பார்ப்போம். கருப்புனா காலா, ஆரஞ்சுனா நாரங்கி, நீலம்னா நீலா, மஞ்சள் பீலா, சிவப்பு லால், இளஞ்சிவப்பு பிங்க் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு குலாபி. பச்சைக்கு ஹரா சொல்லுவாங்க. கத்திரிப்பூக்கு கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்களே பைங்கனி. அது மாதிரி நம்பர்ஸ் ஒரு 20 வரையும் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியும், 1 2 3 4 5, இது வந்து சும்மா அந்த பாட்டில் வரதுனால ஒரு சில பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. 1 1 2 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9க்கு 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 சத்ரா 17 18 18 19 19 பீஸ்னா 20. அப்புறம் 10லேருந்து 100 வரையும் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். 10 பீஸ் 20, 30 30, 40னா 40, 50க்கு 50, ஷார்ட்டுனா 60, 70 70, 80 80, 90 90, 100க்கு
சவ் எக்ஸவ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஞாபகம் அப்படிங்கிறதுக்கு யாத், மறதிங்கிறதுக்கு ஃபுல், மறந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாய். இன்னைக்கு ஹிந்தி கிளாஸ் இதோட போதும். நாளை பார்ப்போம். தேங்க்யூ.